ஞாபகம் இருக்கா? இது ஒரிஜினலா? ஆமா ஷோப்ஸ், என்ன இப்படி கேக்குறேன்? நான் அது டிஃபரண்ட் ஸ்டைலிங் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்ட்டு. ஐயா ஐயா, என்ன இப்படி என்னது? என் முடி தானே இது ஒரிஜினல். இதை வர என்ன இது மேல போட்டிருக்க குடுமி இது எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க மேக்ஸ்ல. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பாக்குறவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன வரும்னா, யூ ஆர் அ பர்சன் ஹூ சோ ஃபிட், கரெக்ட் டைமில் சாப்பிட்றவர், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றவர். ஸோ இப்படிலாம் இருந்தால் அந்த ஹேருக்கான ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணலான்றது காலகாலமாக சொல்கிற ஒரு விஷயம் தான். பட் உங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வந்தது? எனக்கு காலம் வந்த டைம்லேயே ஹேர் நிறைய லாஸ் ஆகிடுச்சு. ஓ ஓகே. காலம் வந்த டைமில் நான் வந்து கமல் சாருக்கு பாடி டபுள் பண்ணும்போது அந்த ஹேரை ஷேப் பண்ணி ஹெட் ஷேப் பண்ணி யூஸ்வலாக ஷேப் பண்ணால் நான் நிறைய முடி வரும்னு நினச்சேன். முடி வராமல் போச்சு. எனக்கு அந்த முடி இருந்துச்சு. அந்த முடிக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிளினிக்கும் இல்லை, நிறைய விஷயங்கள் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருப்பு பேன் கேக் இருக்குல்ல, அது போட்டு உள்ளே தேய்ப்பாங்க முடி நல்ல டென்சிட்டி வர்றதுக்கு. அது தேய்ச்சி அந்த முடியும் போச்சு.